சொல்லுமே இப்போ இதில் பார்க்குறீங்களா அந்த ஈ தான் மெல்ல போய் முட்டை வச்சிடுது. நீங்கள் அசைக்காதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் கம்முன்னு இருந்தாலே ஈ வந்து என்ன பண்ணுது, அதில் தான் இந்த காய் எங்கே ஈரமாக இருக்கோ அப்புறம் அந்த இடத்துல தான் அந்த முட்டைலாம் வச்சிடுது. ஈ தான் கரெக்டான ஆள் காட்டி கொடுக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஈ வந்து காலை அசைக்காதீங்க. அதில் இந்த ரெண்டாவது கீழ் வாட்டமாக இருக்கிற ஈ வந்து முட்டையோடு ரெடியாக இருக்குது. அது இப்போ இங்கே இடத்துல நம்ம பார்க்குறதே முட்டை தான். இது ரெண்டு பேருமே முட்டையோடு ரெடியாக இருக்காங்க. அதுதான் மெல்ல புழுவாக வளர போகுது. அதுக்கான இடத்த அவங்க சயின்டிஸ்ட் என்னமோ பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இடத்த சுத்தம் பண்ணுறாங்களா இல்லை பெட் மேக்கிங் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதை முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையை விடுவாங்க. 2 நாள் கழித்து அப்படியே புழு நெளிய ஆரம்பிச்சிடும். பொதுவாக இதுதான் ஈக்களோட வாழ்க்கைங்கிறது வேறு. ஆனால் இப்போது இந்த இதில் எல்லாம் பின்னாடி வந்து அந்த கர்ப்பப்பையில் ஃபுல்லாக முட்டை ரெடியாக இருக்குது. இப்போ இந்த இடம் ஈரமான உடனே அங்கே போட ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இது நல்லது, இல்லாட்டி நமக்கு காயம் வரதே தெரியாது. இல்லை, இந்த ஈக்கள் போடுற முட்டை தான் நம்ம மேகாட்ஸ்ன்னு சொல்கிறோம். புழு பூத்துருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த புழு வைக்குது. அது ரொம்ப நமக்கு வருத்தத்தை கொடுக்குது.